அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தின்பால் மக்கள் வருவது, அதனை விளங்கி வருகிறார்கள் என்று சொன்னால் அது மிக குறைவாகும். காரணம், பல விஷயங்கள் அறிவிற்கு எட்டாத பல காரியங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் சிராத்தில் என்ற பாலம். இந்த சிராத் என்ற பாலத்தை பற்றி சொல்கின்ற பொழுது, வாளை விட மிக கூர்மையானது, மனிதனின் ரோமத்தை விட மிகவும் நேர்த்தியானது. இத்தகைய பாலத்தின் மீது பல கோடி மக்கள் கடந்து செல்வார்கள் என்று சொன்னால் இது எந்த அளவிற்கு அறிவிற்கு பொருந்திய ஒன்று? அதனை நம்மால் நம்ப முடிகிறதா? மண்ணறையில் தண்டனை உண்டு என்கிறோம், அந்த கபர் விசாலமாக்கப்படும் என்கிறோம், அந்த கபரில் ஒளிமயமாக்கப்படும் என்கிறோம், அந்த கபர் சுவனமாக்கப்படும் என்கிறோம். அப்படி என்றால் அது அறிவிற்கு எட்டுகிறதா? என்றால் பல விஷயங்கள் அறிவிற்கு எட்டப்படாத ஒன்று. எனவே புத்தி கூர்மையை மட்டும் வைத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்றால் அது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஆனால் இங்கு நாம் எதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் தூதராக இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட பொய் சொன்னதில்லை. அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். ஈவன் யகூதிகள் கூட தம்முடைய பணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம்தான் கொடுத்து வைத்திருந்தார்கள். அவ்வளவு நம்பிக்கை. மக்காவிலாகட்டும் முஷ்ரிக்குகளும் பணத்தை கொடுத்து வைத்திருந்தார்கள், பொருட்களை கொடுத்து வைத்திருந்தார்கள். எனவேதான் ஹிஜ்ரா செல்கின்ற பொழுது அதற்கு முன்னதாகவே யாரிடம் பணம் கொடுக்க வேண்டியதிருந்தது என்ற அனைத்து தகவல்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிவிட்டு செல்கிறார்கள் அல்லவா? அப்படி என்றால் அந்த நாட்டில் தங்க முடியாத நிலை இருந்தும் கூட எத்தனையோ மக்கள் அவர்களை நம்பி வந்தார்கள். அந்த நம்பிக்கை நாணயத்திற்கு எந்த குறைவும் வந்ததில்லை என்றுதானே பொருள். அப்படி என்றால் இங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர். எனவே அவர்களை நம்பிவிட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற அனைத்தும் உண்மைக்கு உட்பட்டவை மட்டுமே. அறிவிற்கு எட்டாத விஷயமாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட பொய் சொல்லாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பாக இந்த சொல்லக்கூடிய விஷயங்களும் உண்மையே என்ற நம்பிக்கை வர வேண்டும். அதுதான் ஈமான். அந்த ஒரு நம்பிக்கை வருவதுதான் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய தௌஃபீக் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று மீசான் என்ற தராஸ், அது எப்படி சிந்தித்தாலும் நமக்கு அது தெளிவு கிடைக்காது. நன்மை தின்மை என்பது ஒரு பொருள் அல்ல. அதற்கு ஒரு திடம் இல்லை. ஜடம் இல்லாத ஒரு பொருளை எப்படி நிறுத்த முடியும், எப்படி நிறுவையில் வைக்க முடியும் என்ற கேள்வி கூட எழலாம். அறிவிற்கு எட்டாத விஷயம். ஆனால் அந்த விஷயத்தை யார் சொன்னார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஆமன்னா சல்லம்னா, இதுதான் ஈமான். இந்த விளக்கத்தை கிடைப்பதற்கு தான் தௌஃபீக் என்று சொல்கின்றோம். என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் தூதர் என்ற விளக்கம் கிடைத்துவிட்டால் அதற்கு பிறகு அனைத்தும் விளங்கிவிடும். இறை தூதர் எந்த இறைவனை நமக்கு அறிமுகப்படுத்தினார்களோ அந்த இறைவனை நாம் நம்பியிருக்கிறோம். எனவே அந்த விளக்கத்தில் சிறு குறை வந்தால் கூட தவறில்லை. ஆனால் ஒருவர் அல்லாஹ்வை பற்றி மிக அதிகமாக சொல்கிறார். ஆனால் இந்த அல்லாஹ் எந்த அல்லாஹ் என்று கேட்டால் இது இறை தூதர் சொன்ன அல்லாஹ் அல்ல என்று சொல்லிவிட்டால் அது அனைத்தும் தவறாகும், அது அனைத்தும் பொய்யாகும். இறை தூதர் சொன்ன அல்லாஹ்வாக இருந்தால் அதுதான் சரியான அல்லாஹ், அதுதான் சரியான விளக்கம். எனவே ஈமான் என்று சொல்வது புத்தி கூர்மையை வைத்து வருவதல்ல, மாறாக
இறை தூதர் சொன்னார்கள், எனவே நாம் நம்பிவிட்டோம் என்பதாகும். எனவே மீசான் என்றால் என்ன, சிராத் என்றால் என்ன, சுவனம் நரகம் என்றால் என்ன, இவைகளை அனைத்தையும் விளங்கி ஒருவர் ஈமான் கொள்வது என்றால் அது முடியாத காரியமாகும். ஸோ ஈமான் இஸ் அ ஃபீலிங். இது ஒரு உணர்வாகும், கவலை போன்று, மகிழ்ச்சி போன்று. எனவே ஒருவர் இஸ்லாத்தை பற்றி படித்து ஏற்றுக்கொள்வது என்பது மிகவும் குறைவாகும். இருக்கிறார்கள் சில சயின்டிஸ்டுகளைப் போல. அடுத்தது தௌஃபீக் ஆகும். இதொரு தௌஃபீக். அப்படி ஏற்றுக்கொள்வது, ஆமன்னா சல்லம்னா ஏற்றுக்கொள்வது, இதுதான் தௌஃபீக் என்பது. அது மிகப்பெரிய ஒரு உபகாரமாகும் இறைவன் புறத்திலிருந்து. இதனை அல்லாஹ் திருக்குர்ஆனில் அழகாக சொல்லுகின்றான், மை யுரிதில்லாஹு ஐ யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம். யார் ஒருவருக்கு இறைவன் நேர்வழியை நாடுகிறானோ அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் விசாலப்படுத்துகின்றான். அடுத்து தஅவத் செய்யக்கூடிய நபிமார்களின் உபதேசத்தை கேட்டு, அந்த நபிமார்களின் வாரிசுகளான உலமாக்களின் உபதேசத்தை கேட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதும் உண்டு, அதன்படி செயல்படுபவர்களும் உண்டு. ஹஜ்ஜத்துல் வதாஇன் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவில் வைத்து ஃபல் யுபல்லிகு அஷ்-ஷாஹிது அல் காயிப, அதாவது இங்கு இருக்கக்கூடியவர்கள் மறைந்துவிட்ட மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அங்கு 1.25 லட்சம் சொஹாபா பெருமக்கள் இருந்தார்கள். அந்த 1.25 லட்சம் சஹாபா பெருமக்களில் குறைந்தது 10,000 சஹாபாக்களின் கபர் மட்டும்தான் மதீனாவிலும் அதற்கு சூழாலும் இருக்கிறது. என்றால் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட சொஹாபாக்கள் தாயிகளாக அரபுலகிலும் மற்ற நாடுகளுக்கும் பயணம் செய்தார்கள். அதில் சிலர்கள் நம் தமிழகத்திற்கும் வருகை தந்தார்கள், தென்னிந்தியாவிற்கும் வருகை தந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் சொஹாபா பெருமக்களின் பெயரில் பல இடங்கள் கூட உண்டு. கேரளாவில் முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகை தந்தார்கள். அவர்களின் பெயரில் காலிக்கட்டில் ஒரு இடம் உண்டு, முகைதார் என்பதாகும் அந்த இடத்தின் பெயர். காரணம் என்ன? முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகை தந்தார்கள். அந்த காலத்தில் முகைரத்துத்தார் என்ற பெயரில் இருந்தது. காலம் செல்ல செல்ல அது முகைதாராக மாறிவிட்டது. எனவே எந்த ஊருக்கு சென்றாலும் இங்கு சொஹாபியின் மன்னரை இருக்கிறது, வாருங்கள் ஜியார்த்து செய்யலாம் என்று சொல்லக்கூடிய ஊர்கள் இல்லாமல் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு சொஹாபா பெருமக்கள் பயணம் செய்தார்கள். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அரபுலகத்திற்கு ஒரு தூதரை அனுப்புகிறார்கள். காரணம், இறைவனுக்கு தெரியும் இந்த அரபிகள் மிகவும் தைரியமுடையவர்கள், மிக அதிகமாக பயணம் செய்யக்கூடியவர்கள், வியாபார ரீதியாக மற்ற ரீதியாக அதிகமாக பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள். எனவேதான் அந்த மக்களுக்குள் ஒரு ரசூலை அனுப்பினால் அது உலகம் முழுக்க பரப்பப்படும் என்பது அல்லாஹுக்கு நன்றாக தெரியும். எனவே நம்முடைய விஷயத்திற்கு வருவோம். எனவே சிந்தனைகளில் மிக உயர்தரமான சிந்தனை இறைவனை பற்றியுள்ள சிந்தனையாகும். இந்த சிந்தனை அதிகமாக வருவது குழந்தைகளுக்காகும். ஒரு குழந்தை தாய்ப்பால் குடிக்கும் நேரத்தில் அழுகிறது என்றால் அதற்கு 3 காரணங்கள் உண்டு. 1, தாய்ப்பால் கெட்டு போய்விடுவது. 2வது, முலைக்கண்ணு சுத்தமில்லாமல் இருப்பது. 3வது, தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய் இறைவனை பற்றி சிந்தனை செய்யாமல் இருப்பது. எனவே தாய்ப்பால் கொடுக்கும் தாய் சுபஹான் அல்லாஹ் என்ற திக்ரை அதிகமாக ஓதி குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். எனவே தாய்மார்கள் தொலைக்காட்சி பார்த்து கொண்டு அல்லது வேறு கிச்சன் வேலைகளில் ஈடுபட்டு வேறு பல பேச்சுக்களை பேசி தாய்ப்பால் கொடுக்கின்ற பொழுது அது முறையாகாது. காரணம், குழந்தைகளுக்கு கவனக்குறைவு ஏற்பட்டுவிடும். அவர்களும் இதுபோன்று கவனக்குறைவாகவே இருந்து விடுவார்கள். அவர்கள் சுறுசுறுப்பாக இருக்க மாட்டார்கள். அந்த குழந்தைகளுக்கு அறிவும் குறைந்துவிடும். எனவே தாய்ப்பால் கொடுக்கின்ற நேரத்தில் தாய் அதற்கென முழு சுத்தமாகவும் அதற்கு மட்டுமே கவனத்துடன் கொடுக்கின்ற பொழுது அந்த தாய், அந்த குழந்தை அறிவுடைய குழந்தையாக மாறிவிடும். தாய் உறங்குகின்ற பொழுது தாய்ப்பால் கொடுத்தால் அந்த குழந்தை பால் குடிக்கும். ஆனால் அந்த குழந்தை வாழ்க்கை முழுக்க சோம்பேறியாகவே இருப்பான். எனவே தாய்ப்பால் கொடுக்கின்ற நேரத்தில் அந்த தாயின் நிலை என்னவோ அதுவாகும் குழந்தையின் முழு வாழ்க்கையின் நிலை. எனவே குழந்தைகள் அலா மர்த்தபா என்று சொல்லக்கூடிய உன்னதமான பதவியில் இருக்கக்கூடியவர்கள். எனவே தான் பெரியவர்களுக்கு ஏதேனும் உடம்பு சரியில்லாமல் போய்விட்டால் பல தடவை மாத்திரைகள் தேவைப்படும்.
பல தடவை சூறாக்கள் ஓத வேண்டி தேவைப்படும். ஆனால் குழந்தைகளுக்கு ஒரு தடவை ஃபாத்திஹா சூரா ஊதிவிட்டாலே அந்த குழந்தை நலமடைந்துவிடும். காரணம், குழந்தைகள் எப்போதும் இலாஹியத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே ஒரு மனிதனின் வெற்றி என்பது எந்தளவிற்கு அவனுடைய உள்ளம் இறைவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறதோ அதனை தகுந்து வெற்றியின் அளவுகள் மாறுபடும். எனவே ருபூபியத்தினுடைய சிந்தனையாகும் உயர்தரமான சிந்தனை. காரணம், இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் ஏதோ ஒரு விதத்தில் இறைவனை திக்ர் செய்து கொண்டே இருக்கிறது என்பதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மனிதன் மட்டும்தான் அதிலிருந்து வேறு பாதையில் செல்கிறான். காரணம், அவனுடைய வழி ஷைத்தானின் வழியாக இருக்கிறது. இமாம் ஷஅரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் ஒரு மரத்தை முறுக்குகின்ற பொழுது அப்படி மரத்தை வெட்டக்கூடிய அவன் குறைந்தபட்சம் 12 மணி நேரங்களாவது தஸ்பீஹ் சொல்ல வேண்டும். காரணம், மரம் 24 மணி நேரங்களும் அது எப்போதும் தஸ்பீஹிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு 24 மணி நேரங்களும் தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இறைவன் கட்டளையிடவில்லை. மாறாக வதுகுருல்லாஹ திக்ரன் கசீரா, அதிகமாக நீங்கள் திக்ர் செய்யுங்கள் என்பது மட்டும்தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதிகம் என்று சொல்வதன் பொருள் குறைந்தது 50 விழுக்காற்றுக்கும் மேலே என்று பொருளாகும் என்று இமாம் ஷஅரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் குறைந்தபட்சம் 12 மணி நேரங்களாவது தஸ்பீஹ் செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்குத்தான் ஒரு மரத்தை வெட்டுவதற்கு உரிமை இருக்கிறது. ஒரு கோழியை ஒருவர் அறுக்கிறார் என்றால் குறைந்தபட்சம் அவர் 12 மணி நேரங்களாவது தஸ்பீஹ் செய்திருக்க வேண்டும். காரணம் என்ன என்றால், அந்த கோழி 24 மணி நேரமும் இறைவனை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு கோழியை அறுக்குகின்ற பொழுது, ஒரு மரத்தை வெட்டுகின்ற பொழுது இறைவனுக்கு தஸ்பீஹ் செய்யக்கூடிய தஸ்பீஹ்களை இல்லாமல் ஆக்குகிறோம் என்றால் அதற்கு நாம் அந்த தஸ்பீஹை செய்து நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான் அதன் பொருளாகும். அல்லாஹுவை அல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்பதில் ஐயம் இருப்பது படைப்புகளில் மனித படைப்பிற்கு மட்டும்தான். மற்ற அனைத்து படைப்புகளுக்கும் அந்த சந்தேகம் இல்லை. எனவே அனைத்து வஸ்துக்களும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறைவனின் கட்டளைப்படி அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மனிதன் மட்டும்தான் அதில் விதிவிலக்காக இருக்கிறான். இது விளங்குவதற்கு மனிதன் அல்லாத மற்ற வஸ்துக்களுடன் சிந்தித்து பார்த்தால் கண்டிப்பாக தெரியும். காரணம், இந்த உலகத்தில் குறைந்தபட்சம் 20 மில்லியன் கிரியேட்டர்ஸ், அதாவது 20 மில்லியன் படைக்கப்பட்ட உயிரினங்கள் இருக்கிறது. இந்த 20 மில்லியன், 1 மில்லியன் என்றால் 10 லட்சம், இப்படி 20 மில்லியன் படைக்கப்பட்ட உயிரினங்களுக்கும் அல்லாஹ் வேறு வேறு விதமாக கவனித்து கொண்டிருக்கிறான். மனிதனை கவனிப்பது போலியல்ல மற்ற ஆடுகளையும் மாடுகளையும் கவனிப்பது. அதுபோன்று ஆடுகளையும் மாடுகளையும் கவனிப்பது போன்றல்ல மீன்களை, கடலில் இருக்கக்கூடிய மீன்களை கவனிப்பது. கடலில் இருக்கக்கூடிய மீன்களை போன்றல்ல சுத்த தண்ணீரில் இருக்கக்கூடிய மீன்களை கவனிப்பது. அது மட்டுமல்ல. எனவே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் என்ற சிந்தனை வந்துவிட்டால் அவன் வெற்றி அடைந்து விட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு அனைத்து நபிமார்களும் ரசூலுமார்களும் சொல்லி தந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாகும். அஃலலு மா குல்து அன வன் நபியு மின் கபலி, சொற்களில் மிகச்சிறந்த சொல் நான் சொன்னதும் எனக்கு முன்னுண்டான நபிமார்கள் சொன்னதும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொல்லாகும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சிந்தனைகளில் மிகச்சிறந்த சிந்தனை அஹதியத்து என்ற சிந்தனையாகும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருத்த அடிமையாக, உமையாவின் அடிமையாக வேலை செய்கின்ற பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தி அறிந்தவுடன் பாலைவனத்தில் மிகவும் சூடான அந்த மணலில் பாயில் விரித்து அதில் கட்டி அஹதுன் என்ற கொள்கையிலிருந்து நீ வெளிவந்தால் உம்மை நான் விட்டு விடுகிறேன் என்று சொன்னபொழுது அவர்கள் ஈமானை விட்டு விடவே இல்லை. மாறாக அவர்கள் அஹதுன் என்ற வார்த்தையைத்தான் மீண்டும் மீண்டும் ரிப்பீட் செய்து கொண்டே இருந்தார்கள், சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். என்றால் அவருடைய உள்ளத்தில் அஹதியத்து என்ற விளக்கம் ஆழ்ந்து இறங்கியதின் பலன்தான்
பிலால் என்று சொன்னால் நாம் என்று ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கிறோம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவிற்கு துன்பத்திற்கு ஆளானார்கள் என்று சொன்னால், அதனை பார்த்து கவலை கொண்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமையாவிடம் வந்து, நீ ஏன் இந்த அடிமையை இவ்வளவு துன்புறுத்துகிறாய், உனக்கு எவ்வளவு வேணும், நான் தருகிறேன் என்று சொன்னபொழுது 100 தீனார் என்று சொன்னார். உடனடியாக அந்த பணத்தை கொடுத்துவிட்டு அவர்களை வாங்குகிறார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்கிறார்கள், என்னிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையும் உமையா அந்நேரத்தில் கேட்டிருந்தால் கூட அனைத்தையும் கொடுப்பதற்கு நான் தயாராக இருந்தேன் பிலால் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் அவ்வளவு கடுமையான வெப்பத்தில் அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் என்பதுதான் அதன் காரணம். எனவே விஷயத்திற்கு வருவோம். ஒவ்வொரு பாங்கின் நேரத்திலும் முஅத்தின் ஹய்ய அலஸ் ஸலா, தொழுகைக்கு வாருங்கள் என்று அழைக்குகின்ற பொழுது நாம் லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்று சொல்கிறோம். அதன் பொருள் என்ன? அஹதியத்தை அங்கு உறுதிப்படுத்துவதுமாகும். அது மட்டுமல்ல, அந்த அஹதியத்தான அந்த ரப்பு அதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும் என்றால்தான் எனக்கு பள்ளிக்கு வர முடியும் என்பதாகும் அதன் பொருள். எனவே தொழுவது மட்டும் முக்கியமல்ல, அந்த தொழுவதோடு கூடி அஹதியத்தை உறுதிப்படுத்துவதுமாகும் என்பதனை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமிக்கு நாம் வந்தவுடன் ஆரம்பமாக கேட்ட வாசகம் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாகும். இது அனைத்து மருத்துவமனைகளில் குழந்தைகள் இருந்தால் கூட முஅத்தின் அல்லது இமாம் அங்கு வரவழைக்கப்படுவார்கள், பாங்கு சொல்லப்படும். என்றால் ஆரம்பமாக கேட்க வேண்டிய வாசகம் வஹதானியத்தும் தௌஹீதியத்தும் ஆகும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த கொள்கையில் நாம் தவற விடுகின்ற பொழுது சறுக்கல் ஏற்படுகிறது, ஷைத்தான் வலையில் விழுந்து விடுகிறோம். முடிந்த அளவிற்கு அதே கொள்கையில் நம்முடைய வாழ்க்கை முழுக்க பயணிக்க முயற்சிக்க வேண்டும். இந்த உலகத்தில் எது கிடைத்தாலும் அது அல்லாஹுடைய ஃபضல் ஆகும், அவன் சிறப்பாகும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தொழுது முடித்து வெளியே வருகின்ற பொழுது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க மின் ஃபضலிக்க, யா அல்லாஹ் உம்முடைய ஃபضலை நான் கேட்கிறேன் என்பதாகும். இது நம்முடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய பள்ளி வாயிலில் மட்டுமல்ல, மாறாக ஒரு ரக்காயத்து தொய்தால் 1000 நன்மை கிடைக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து வெளிவருகின்ற பொழுது கூட அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க மின் ஃபضலிக்க என்ற துஆவை நாம் கேட்க வேண்டும். எனவே அல்லாஹுடைய ஃபضல் எவ்வளவு கிடைத்தாலும் அது போதுமாகாது, மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹுவினுடைய அந்த கவனத்தை விட்டும் திருப்பக்கூடிய திறமை யாருக்குண்டு? ஷைத்தானுக்குண்டு. ஷைத்தான் நம்முடைய பிறவி எதிரியாகும், பிறப்பாலே எதிரியாகும். நாம் இங்கு பிறந்ததே அவனுக்கு விருப்பமில்லை. அதற்கு பிறகவல்லவா வேறு விஷயங்கள் எல்லாம். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபி சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ். மனிதனுடைய உள்ளத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள் யார்? மினல் ஜின்னத்தி வன்னாஸ், ஜின்னிலிருந்து வரக்கூடிய ஷைத்தான்களும் மனித இனத்திலிருந்து வரக்கூடிய ஷைத்தான்களும் அவர்கள்தான் உள்ளத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி இறை சிந்தனையை விட்டு திருப்பக்கூடியவன். எனவே ஷைத்தான் என்பது மனித இனத்திலும் உண்டு, ஜின்ன இனத்திலும் உண்டு. ஒருவர் நீங்கள் பள்ளிக்கு செல்ல தயாராகுகின்ற பொழுது வந்து அழைக்கிறார். அவர் சொல்கிறார் கடை வீதிக்கு போகலாம் என்று. உண்மையில் அவர் ஷைத்தான் தான். ஆனால் நேரடியாக அழைக்க முடியுமா என்றால் நாம் அழைக்க முடியாது, காரணம் கோபித்து விடுவான். ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும், அதுவும் ஒரு ஷைத்தான் தான். ஜின்னுகளிலும் ஷைத்தான்கள் இருக்கிறார்கள், அவர்களும் இந்த வேலையை செய்வார்கள். நான் பல பேச்சுக்களில் ஆரம்பத்தில் சொன்னது போல ஜின் ஆன் இபிலிஸ் என்ற தலைப்பில் பேசியிருக்கிறேன் மிக தெளிவாக. அந்த தஜ்ஜாலுக்கும் இபிலிஸுக்கும் என்ன தொடர்பு என்பதில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன். எனவே அந்த ஜின்னும் ஷைத்தானாக இருக்கிறான். கவனத்தை திருப்புவதில், நம்முடைய இபாதத்துக்களை விட்டும் கவனத்தை திருப்புவதில் அவன் ஷைத்தானாக இருக்கிறான். ஆனால் அது நமக்கு தெளிவாக தெரியாது என்பது மட்டும்தான் வித்தியாசம். எனவே ஜின்னுகளில் நல்லவர்களும் இருக்கிறார்கள், தீயவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஜின்ன இனத்தில் வரக்கூடிய இபிலிஸும் இபிலிஸின் கூட்டாளிகளும் வழிகேட்டை மட்டும்தான் அவர்கள் போதிப்பார்கள்.
அதனைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஜின்னுகளின் மூலமாக வழிகேட்டின்பால் செல்வதற்குத்தான் அதிகமான வாய்ப்பிருக்கிறது. மனிதர்களில் நல்ல மனிதனாவதற்கும் தீய மனிதனாவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. ஆனாலும் நல்ல மனிதன் ஆவதற்கு வாய்ப்பு அதிகம். எனவே இபிலிஸ் என்பவன் எப்போதும் வேலை செய்து கொண்டிருப்பான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு மனிதன் 2:30 மணிக்கு தஹஜ்ஜுத் தொழுவதற்காக வேண்டி எழுந்திருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இனி அவனை உறக்குவதற்காக வேண்டி அந்த இடத்திற்கு அவன் வர வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக வருவான். காரணம், அவனுடைய 24 hours into 7 அவனுடைய வேலையே வழிகேட்டிற்கு அழைத்து செல்வது என்பதுதான். எனவே அவனுக்கு உறக்கம் விஷயமல்ல, உணவு விஷயமல்ல, எங்கிருந்தாலும் அவன் வருவான், எங்கும் இருப்பான் வழிகேட்டிற்காக வேண்டி. ஒரு மனிதன் 1000 தடவை அவனுக்கு இபிலிஸ் அறிவுரை செய்தும் அவன் இபிலிஸின் வழிக்கு வருவதில்லை என்று சொன்னால் அந்த இபிலிஸ் சடையவே மாட்டான். மாடாக மீண்டும் 1001வது தடவை அதே வழிகேட்டை அவன் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பான். இபிலிஸ் லஅனத்துல்லாஹி அலைஹி ஒவ்வொரு நாளும் மாலையில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்வான். அதில் தன்னுடைய குழந்தைகளிடத்தில் கேட்பான், நீ இன்று என்ன செய்தாய், நீ இன்று என்ன செய்தாய். இவ்வாறு ஒவ்வொருவரும் நான் இந்த மனிதனை வழிகெடுத்து விட்டேன், அவன் தொழுது கொண்டிருந்தான், அவனுடைய கவனத்தை திருப்பி அவனுக்கு சடைவை ஏற்படுத்தி விரைவில் அவன் தொழுகையை முடித்து விட்டான். ஒரு வியாபாரி, அவனுக்கு ஏமாற்றக்கூடிய எண்ணமே இல்லை, ஆனாலும் அவனுடைய உள்ளத்தில் நான் அமர்ந்து அவனை ஏமாற்றச் செய்து வைத்தேன் என்று ஒவ்வொரு ஷைத்தானும் ஒவ்வொரு வேலையை சொல்வான். ஆனால் இதெல்லாம் சின்ன வேலை, இதெல்லாம் சின்ன வேலை, அடுத்தாள் இனி அடுத்து என்று கேட்டுக்கொண்டே இருப்பான். அதில் ஒரு ஷைத்தான் சொல்வான், மனைவியும் கணவனுக்கும் மத்தியில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருந்தார்கள். அந்நேரத்தில் ஒரு தவறான வார்த்தையை சொல்லி அங்கு சண்டையை உண்டாக்கினேன். அப்படி அவர்கள் இருவர்களும் சண்டையாய் கொண்டார்கள் என்று சொல்கின்ற பொழுது இந்த இப்லீஸ் தலைவனுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி வரும். அவன் அமர்ந்து கொண்டிருந்த நாற்காலியிலிருந்து எழுந்து, நீதான் என்னுடைய மகன் என்று அவனை தட்டி கொடுப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே இப்லீஸிற்கு மிகவும் விருப்பமான வேலை குடும்பத்திற்குள் கலவரத்தை உண்டாக்குவதாகும். எனவே குடும்ப காரியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மிக சிம்பிள், ஐ ஆம் நாட் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே, ஸோ வி ஆர் ஓகே என்ற பாலிசிக்கு வந்தால்தான் குடும்பம் அழகாக செல்லும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஷைத்தான் என்பவன் நுக்சானியத்திற்கு வேண்டி வேலை செய்கிறான், அல்லாஹு கமாலியத்திற்கு வேண்டி வேலை செய்கிறான். கமாலியத் என்றால் நிறைவாகும், நுக்சானியத் என்றால் குறைவாகும். ஒரு வேலையை துவக்கி அதனை முடிக்க முடியவில்லை என்று சொன்னால் அங்கு ஷைத்தானின் விளையாட்டு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது வீடு கட்டும் வேலையாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் படிக்கக்கூடிய கோர்ஸ் செலக்ட் செய்து படிக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம், அல்லது இவன் ஒரு வியாபாரம் துவங்குவதாக கூட இருக்கலாம். நிறைவு பெறவில்லை என்று சொன்னால் அது ஷைத்தானின் குறுக்கீடு இருக்கிறது என்பது பொருளாகும். காரணம், மல்லம் யப்தஅ பில் பஸ்மலா ஃபஹிய மக்தூஉன். யார் ஒருவர் ஒரு வேலையை ஆரம்பிக்கின்ற பொழுது பிஸ்மில்லா சொல்லவில்லையோ அங்கு இறைவனின் ரஹ்மத்து துண்டிக்கப்பட்டுவிடும். எங்கு இறைவனின் ரஹ்மத்து துண்டிக்கப்பட்டு விடுமோ அங்கு ஷைத்தானின் ஆட்சி நடைபெறும். எனவே ஷைத்தானின் குறுக்கீடு நிரம்ப இருக்கும். எனவே வெற்றி அடையாது. அதுபோன்று இரண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடத்தில் அமர்வது கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டினுடைய வாசப்படியில் அமர்வது, ஒன்று உள்ளே இருக்க வேண்டும் அல்லது வெளியே இருக்க வேண்டும். அதுபோன்று வெயிலும் நிழலும் சேரக்கூடிய இடத்தில் உடலில் பாதி வெயில் பாதி தணல், அத்தகைய இடத்திலும் இருக்கக்கூடாது. அங்கெல்லாம் ஷைத்தானின் விளையாட்டம் இருக்கும். ஒன்று முழு உடலும் வெயிலில் இருக்க வேண்டும் அல்லது முழு உடலும் நிழலில் இருக்க வேண்டும். ஒரு பள்ளிக்கு சென்றால் ஒன்று உள்பள்ளியில் இருக்க வேண்டும் அல்லது வெளிப்பள்ளியில் இருக்க வேண்டும். சிலர்கள் இரண்டுக்கும் மத்தியில் வாசப்படியில் அமர்ந்து கொள்வார்கள். அது ஷைத்தானின் இடமாகும். இது ஷைத்தானின் குணமாகும், அதாவது லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். அந்த குணம் வருகின்ற பொழுது இது போன்ற செயல்பாடுகள் வெளிப்படும். சில மாணவர்களை பார்க்கலாம், கேட்டால் நான் டிகிரி கோர்ஸ் படிக்கிறேன் என்பான். ஒரு மாதம் முடித்து கேட்டால் இல்லை நான் அதை விட்டு விட்டேன், இப்பொழுது கம்ப்யூட்டர் கோர்ஸுக்கு போய்கொண்டிருக்கிறேன் என்பான்.
இன்னும் 2 மாதம் முடித்துவிட்டால் அதனையும் நிறுத்திவிட்டு இப்பொழுது வர்க்ஷாப்பிற்கு வண்டி வேலை பழகுவதற்காக போகிறேன் என்றுமான். என்றால் எந்த ஒரு விஷயத்திலும் நிலை அற்ற தன்மை. இதுவும் ஷைத்தானின் விளையாட்டாகும். காரணம், கமாலியத் இல்லை. கமாலியத் என்றால் நிறைவு பெறுவது. எப்போது ஒரு வேலை ஆரம்பிக்கின்ற பொழுது பிஸ்மில்லா சொல்லவில்லையோ அங்கு நிறைவு பெறுவது என்பது கிடைக்காது, இருக்காது. காரணம், அங்கு ஷைத்தானின் விளையாட்டு இருக்கும். அதுபோன்று வீட்டினுடைய அனைத்து அறைகளையும் எப்பொழுதும் புழங்க வேண்டும். எந்த இடமும் புழங்காமல் விட்டுவிடக்கூடாது. எங்கு அறைகள் புழங்கப்படவில்லையோ, உபயோகிக்கப்படவில்லையோ அங்கு கண்டிப்பாக ஷைத்தான் இருப்பான். அங்கு ஷைத்தான் புழங்க ஆரம்பித்து விடுவான். எனவேதான் குளியல் அறையில் அதிகமாக ஷைத்தான் இருப்பான். காரணம், அங்கு உபயோகம் மிக குறைவாகும். ஒரு நாளில் குறைந்தபட்சம் 5 10 அல்லது 1 மணி நேரம் மட்டும்தான் என்பதாகும் அதன் காரணம். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கழிவறைக்கு செல்கின்ற பொழுது ஆண் ஷைத்தான்களை விட்டும் பெண் ஷைத்தான்களை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துஆ சொல்லித்தான் உள்ளே செல்ல வேண்டும். காரணம், அங்கு ஷைத்தானின் விளையாட்டு அதிகமாக இருக்கும். ஷைத்தானுடைய மிகப்பெரிய வேலை, அவன் அனைத்து விஷயங்களும் தான் ரப்பு தான் என்பதனை நிரூபிப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நேரத்திலும் வேலை செய்து கொண்டே இருப்பான். ஃபுட்பால் பார்ப்பது மிக அலங்காரமாக தெரியும், கிரிக்கெட் பார்ப்பது மிக அலங்காரமாக தெரியும், இரவு முழுக்க மொபைல் பார்ப்பது அலங்காரமாக தெரியும். இறுதியில் ஃபஜர் தொழாமல் இருப்பதும், அதனை தொடர்ந்து உறங்கி 10 மணிக்கும் 11 மணிக்கும் எழுவதும் அது ஷைத்தானுடைய வழியில் அவன் விழுந்து விட்டான் என்பது பொருளாகும். அதுபோன்று தபர்ருக்கான அல்லாவின் பெயர்கள் இன்ஷா அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், இது போன்ற வார்த்தைகளை தகாத இடங்களில் உபயோகிப்பது. உதாரணம், ஒருவர் உங்களை ஒரு திருமணத்திற்கு அழைக்கிறார். அன்றைய நாள் உங்களுக்கு மிக முக்கியமான வேலை இருக்கிறது, கண்டிப்பாக போக முடியாது என்பதனை 100 விழுக்காடு உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் கூட அவரிடத்தில் சொல்வது இன்ஷா அல்லாஹ், கண்டிப்பாக வந்துடுவேங்க அப்படின்னு சொல்கிறது. அப்போது இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை பொய்யான ஒரு இடத்தில் புழங்குவதற்காக வேண்டி ஷைத்தான் சொல்லித் தருகிறான். இது ஷைத்தானின் வழியாகும். இன்ஷா அல்லாஹ் என்பது எப்போது சொல்ல வேண்டும்? வைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். நீ கண்டிப்பாக அந்த திருமணத்திற்கு இன்ஷா அல்லாஹ் செல்ல முடியும் என்ற உறுதி இருந்தால்தான் நான் கண்டிப்பாக வருவேன் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். ஆனால் நிக்காஹின் அழைப்பு கொடுக்கும் நேரத்திலேயே புரிந்துவிட்டது அன்று செல்ல முடியாது என்று. ஆனாலும் இன்ஷா அல்லாஹ் சொல்வது, இது ஷைத்தானின் விளையாட்டாகும். அதுபோன்று பிஸ்மில்லா, வங்கியில் லோனுக்காக வேண்டி அப்ளை செய்கின்ற பொழுது பிஸ்மில்லா செய்வது தவறான ஒன்று. ஆனால் அங்கு இறைவனின் நாமத்தை உபயோகிப்பது. லோன் கிடைத்தவுடன் தொலைபேசி எடுத்து நண்பருக்கோ மனைவிக்கோ ஃபோன் பேசி அல்ஹம்துலில்லாஹ் கிடைத்து விட்டது செய்வது என்ன? ஹராமான வேலை, வட்டிக்கு வாங்குவது. ஆனால் அங்கு அல்ஹம்துலில்லாஹ் என்பதனை உபயோகிப்பது, இதுவும் ஷைத்தானின் வேலையாகும். அதாவது தகுதியாகாத தகாத இடங்களில் இறைவனின் பற்றியுண்டான திக்ருகளை சொல்வது, இது ஷைத்தானின் வேலையாகும். ஒருவர் கழிவறையில் நீண்ட நேரம் செலவு செய்தால் அவரை பார்த்து நீ ஏன் அங்கு இஅ்திகாஃபா இருந்தாய் என்று கேட்பது. இஅ்திகாஃப் என்பது மிக உயர்தரமான வேலை. ஒருவர் இஅ்திகாஃப் பள்ளிவாசலில் இருந்தால் 3 கிடங்கு அளவிற்கு நரகம் அவரை விட்டும் தூரமாக்கப்படும் என்று சொன்ன அந்த பொன்னான வார்த்தையை கழிவறையில் இருப்பவருக்கு உபயோகிப்பது. இப்படி உபயோகிக்கப்படுகிறதா என்பதனை நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி இருந்தால் அது ஷைத்தானின் வேலையாகும். எனவே ஷைத்தான் என்பவன் நம்முடைய பேச்சில் தான் ஆரம்பமாக இறங்குவான். நம்மை அறியாமலேயே ஒவ்வொரு வார்த்தைகளும் பிறரை ஏளனம் செய்யக்கூடியதாகவும் வருத்தத்தை உண்டாக்குவதாகவும் இருந்தால் அங்கு ஷைத்தானின் விளையாட்டு இருக்கிறது என்று பொருளாகும். ஒருவர் பேசுவது குவாலிட்டி அல்ல, பேசாமல் இருப்பதில் தான் ஒரு குவாலிட்டி இருக்கிறது, பர்சனாலிட்டியும் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். சில உபதேசங்களை ஷைத்தான் நமக்கு சொல்லித் தருவான். உதாரணமாக, வாட்ஸ்அப் உபயோகிக்க நம்மை ஏவுவது, ஃபேஸ்புக் உபயோகிக்க நம்மை ஏவுவது, அதுபோன்று சில காரியங்களை நமக்கு சொல்லித் தருவது, அதுவெல்லாம் ஷைத்தானாகும். கேட்பதற்கு அலங்காரமாக இருக்கும், ஆனால் அதில் பல சதி வேலைகள் இருக்கும். காரணம், ஷைத்தானின் முக்கியமான வேலையே
டேர்னிங் ஃப்ரம் த காட், அதாவது இறைவன் புறத்திலிருந்து அவனை வழி திருப்பி விடுவது என்பதாகும். இமாம் ஷஅரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஷைத்தான் அதிகமாக கலந்து வருவது மஅரிஃபத்தை பற்றியுண்டான இல்முடையவர்களிடத்திலாக இருக்கும். காரணம், மஅரிஃபத் என்று சொன்னால் இறைவனை அறிவது, இறைவனின் ஆற்றலை விளங்கி அதன்படி செயல்படுவது. எனவே ஷைத்தானுக்கு மிகப்பெரிய சேலஞ்சான வேலையும் இதுதான். காரணம், ஒருவர் மஅரிஃபத்தை தெரிந்து கொண்டால் அவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார், மாறாக இறைவன் பாதையில் அதிகமாக பயணிப்பார். எனவே அதிலிருந்து வழி கெடுத்தி வெளியே கொண்டு வருவதுதான் ஒரு ஷைத்தானுக்கு மிகவும் சேலஞ்சான வேலையாகும். ஒரு சின்ன உதாரணம், நீங்கள் திருக்குர்ஆன் ஓதுவதற்காக வேண்டி ஒரு இடத்தில் அமர்ந்து பாருங்கள், 10 நிமிடத்தில் உறக்கம் வரும். ஆனால் ஃபேஸ்புக்கு திறந்து பாருங்கள், இரவில் தொடங்கி நேரம் விடிந்து பாங்கு கொடுத்தால் கூட ஆஹா அதுக்குள்ளே இவ்வளோ டைம் ஆச்சான் சொல்லும். இது ஷைத்தானின் திறமையாகும். எனவே தான் அல்லாஹ் சொன்னான், ஃபைதா கராத்தல் குர்ஆன் ஃபஸ்தஅஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீங்கள் குர்ஆன் ஓதுறதுக்கு உட்கார்றீங்களா, உடனே அஊது பில்லா சொல்லுங்கள். இல்லையா அங்கே ஷைத்தான் வருவான், வந்துட்டு குர்ஆன் மூடி வை, அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி பல வேலைகள் நமக்கு தரும். இருக்குதா இல்லையா? அப்போது ஷைத்தான் எங்கெல்லாம் இபாதத்து செய்யப்படுமோ, எங்கெல்லாம் அதிகமாக வணக்கம் செலுத்தப்படுமோ அங்கு அதனை வழி திருப்பி விடுவான். அது ஷைத்தான் வேலையாகும். ஒருவன் கடை வீதிக்கு சென்றால் அவனுடன் ஷைத்தானும் வருவான். இந்த வீட்டின் உடைமை வீட்டிற்கு வந்த பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் உடனே ஷைத்தான் சொல்வான், ஓ இந்த வீடு எனக்கு தங்குவதற்கு தகுதியானதல்ல, எனவே போய்விடலாம் என்று சொல்லிவிடுவான். இனி கஷ்டப்பட்டு அந்த வீட்டிற்குள் நுழைந்தால் கூட அந்த வீட்டில் உடையவர் உணவு சாப்பிடுகின்ற பொழுது பிஸ்மில்லா சொன்னால், ஓ மை காட், இந்த இடத்தில் எனக்கு உணவும் இல்லை, தங்க இடமும் இல்லை என்று சொல்லி ஷைத்தான் அந்த வீட்டை விட்டும் வெளியேறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். யாரும் இல்லாத ஒரு அறைக்கு நீங்கள் போகிறீர்கள், ஆனாலும் அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், எங்களின் மீதும் ஸ்வாலிஹான அனைத்து அடியார்கள் மீதும் இறைவனின் சமாதானம் உண்டாவட்டுமாக என்று சொல்லித்தான் நீங்கள் உள்ளே செல்ல வேண்டும். அப்படியானால் அங்கு ஷைத்தான் இருந்தால் கூட உடனடியாக அது வெளியேறிவிடும். எனவே உணவு சாப்பிடுகின்ற பொழுது உங்கள் தட்டிலிருந்து கீழே விழுகிறதா என்றால் உடனடியாக அந்த உணவை எடுத்து சாப்பிட்டு கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் விளங்கிக் கொள்ளுங்கள், அது ஷைத்தானுக்கு உரிய உணவாகும். எந்த வீட்டில் தட்டிலிருந்து சாப்பாடு கீழே விழுகிறதோ அந்த வீட்டில் ஷைத்தான் நிறைய இருப்பார்கள். காரணம், அந்த உணவு தான் ஷைத்தான்களின் உணவு. ஒருவர் தட்டிலிருந்து வெளியே வந்த உணவை மீண்டும் அவர் சாப்பிட்டார் என்று சொன்னால் குட்டி ஷைத்தான்களுக்கு பெரிய ஷைத்தான் சொல்வான், இந்த வீட்டில் உணவும் இல்லை, நாம் வெளியே போய்விடலாம் என்று போய்விடுவார்கள். ஒரு உணவு தட்டிலிருந்து வெளியே போகின்ற உணவை எடுத்து சாப்பிட்டால் அந்த உணவு வெண்குஷ்டம், பைத்தியம், இந்த இரண்டுக்கும் மருந்தாகும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகில் இந்த 2 நோய்களுக்கும் தான் மருந்தில்லாத நிலை இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தட்டிலிருந்து கீழே போகும் உணவு மருந்தாகும் என்றார்கள். சில நேரங்களில் இபாதத்து செய்வதற்கும் ஷைத்தான் நமக்கு உதவி செய்வான். தொழுவதற்கு அவன் நம்மை கொண்டு செல்வான், ஹஜ் செய்வதற்கு அவன் நம்மை கொண்டு செல்வான், உம்ரா செய்வதற்கு அவன் நம்மை கொண்டு செல்வான், நோன்பு வைப்பதற்கு அவன் நம்மை கொண்டு செல்வான். என்ன காரணம்? ஹஜ் செய்து வந்ததற்கு பிறகு அல்ஹாஜ் என்று மிகப்பெரிய ஒரு போர்டை எழுதுவது, எங்கு பெயர் எழுதினாலும் அல்ஹாஜ் என்று பெயர் எழுதுவது. இந்த தற்பெருமையின் மூலமாக அந்த அனைத்து இபாதத்தின் நன்மையும் போய்விடுகிறது. அதுபோன்று அவர் செய்யக்கூடிய அனைத்து இபாதத்துக்களின் மூலமும் அவனுக்கு பலன் கிடைக்காமல் இருப்பது, அந்த இபாதத்துக்களின் மூலமாக அவனுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக்காமல் இருக்கும் நிலை, அத்தகைய இபாதத்தில் பலன் ஏதும் இல்லையே, எனவே அவன் உதவி செய்வான். அதுபோன்று ஹஜ் செய்த சிலர்களிடத்தில் அவர்களுடைய ஹஜ்ஜின் அனுபவத்தை பற்றி கேட்டு பாருங்கள். 2 மணி நேரங்கள் பேசினாலும் முடியாது. காரணம், அது பேச வைப்பது யாரு? ஷைத்தான். காரணம் என்ன? அப்படி பேச வைப்பதன் மூலமாக அந்த அமலினுடைய நன்மை இல்லாமல் போய்விடுகிறது, தற்பெருமையின் மூலமாக. எனவே சில அமல்களுக்கு ஷைத்தான் உதவி செய்வான். தொழுகைக்கு தக்பீர் கட்டுகின்ற நேரத்தில் நியத்து செய்தால் போதும். நோன்பிற்கு 12 மணி நேரத்திற்குள் நியத்து செய்தால் போதும்.
ஆனால் ஹஜ்ஜிற்கு செல்வதற்கு குறைந்தபட்சம் 2 மாதங்களுக்கு முன்னதாகவாவது நாம் மனதால் தயார் செய்து கொள்ள வேண்டும். அதற்கான டாக்குமெண்ட்ஸு, அதற்கான பாஸ்போர்ட்டு, மற்ற வேலைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் ஒரு மனதில் எண்ணம் என்ன, இவ்வளோ பணம் வந்தோம், யாருமே கேட்குறாங்க, எல்லாருமே கேட்குறாங்க, என்னங்க இன்னும் ஹஜ்ஜுக்கு போகலையா, போய் வரலாமல்ல சொல்கிறாங்களேங்கிறதுனால அப்ளிகேஷன் கொடுக்கறது, அதில் தவறில்லை. பயணம் செய்வதற்கு முன்னதாவது நியத்தை சரி செய்தால் போதும். அதுவும் இல்லை என்று சொன்னால்தான் அத்தகைய ஹஜ்ஜு செய்த மக்கள் திரும்பி வந்ததற்கு பிறகு 15 வருடங்கள் ஆனாலும் அதனை மக்களிடத்தில் பேசிக்கொண்டே இருப்பார்கள். எல்லா பேரிலும் அல்ஹாஜ் போடுறது என்றால் அது ஷைத்தானுடைய செயலாகும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஷைத்தான் திருடிச் செல்லும் அமல்களில் முதல் இடத்தில் ஹஜ்ஜு இடம்பெறுகிறது, 2வது இடத்தில் ஜகாத் இருக்கிறது, 3வது இடத்தில் நோன்பிருக்கிறது, 4வது இடத்தில் தொழுகை இருக்கிறது, 5வது இடத்தில் ஷஹாதத்து கலிமா இருக்கிறது. பார்த்தீங்களா, எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும். நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஷஹாதத்து கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜுன்னு போகும். ஆனால் ஷைத்தான் என்ன செய்கிறான், மேலேருந்து கீழே வருவான். என்ன அப்படின்னா எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும்னு அர்த்தம். இவ்வாறு ஹஜ்ஜை பற்றி தற்பெருமையாக பேசியதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு ராகத்து கிடைக்கும். ஆனால் அந்த ராகத்து ஷைத்தான் புறத்திலாகும். அந்த ராகத்து நிலைத்திருக்காது, மரணம் வரைக்கும் தான் இருக்கும். மனிதனுடைய ரூஹ கைப்பற்றப்படும் தருவாயில் கடுமையான தாகம் இருக்கும். அந்நேரத்தில் ஷைத்தான் அங்கு வருவான். அந்த மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் எந்த தண்ணீர் மிகவும் பிடிக்குமோ, அவனுடைய வாழ்க்கையில் எது அதிகமாக விரும்பி கொடுத்திருக்கிறானோ அந்த தண்ணீரை கொண்டு வருவான். ஒருவேளை அது மதுவாக கூட இருக்கலாம். அப்படியென்றால் அவன் வந்து சொல்வான், இந்த தண்ணீரை உனக்கு நான் தருகிறேன், நீ என்ன சொல்லணும், அல்லாஹும் என்னுடைய ரப்பு அல்ல என்று சொல்ல வேண்டும். அல்லது அல்லாஹ் என்னுடைய ரப்புன்னு நீ சொல்லிக்க தப்பில்லை, ஆனால் நானும் கூட ரப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ரப்பு கூட என்னையும் சேர்த்திக்கன்னு ஷைத்தான் சொல்லுவான். ஆனால் அவன் தண்ணீரை கண்டிப்பாக தரவே மாட்டான். ஒரு கூசாவில் வைத்திருப்பான், ஒரு பாத்திரத்தில் வைத்திருப்பான். ஆசையாக இருக்கும், இப்போ தந்துடுவான்னு சொல்லி. அதுதான் ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனையான நேரம். அப்போது அங்கு உன் தண்ணீர் தேவையில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவர் மட்டும்தான் இலாஹு. அங்கு உனக்கும் இறைவனுக்கும் சம்பந்தமே இல்லை. நீ மிகப்பெரிய ஷைத்தானாக இருக்கிறாய், நீ என்னை வழிகெடுத்த வந்திருக்கிறாயா, அது நடக்காது என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு ஆற்றல், அந்த ஒரு உறுதி வர வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒரு ஒத்த செகண்டுக்காக வேண்டித்தான் நம்முடைய வாழ்க்கை பூரா சரியாக பயணம் செய்கிறோம் சொல்கிறோம். அப்போது அங்கே ஷைத்தான் தண்ணி தர மாட்டான், ஆனால் அழகாக காமிப்பான். அது காமிப்பா கிடைச்சா சூப்பராக இருக்கும், கிடைச்சா போதுமேன்னு இருக்கும். இப்போ வெயிலில் கிலோமீட்டர் கணக்கில் நடந்து போயிட்டுருக்குறோம். அப்போ அழகான ஒரு சோர்ஸ் கார் வருது, அருமையான ஏசி போட்டுக்கிட்டு, உடனே நிப்பாட்டி ஏறுங்கிறான். ஆனால் அவன் வந்து வழிகட்டு கொண்டு போகிறான். அப்போ நம்ம ஏறுனா அவ்வளோ சுகமாக இருக்கும், பார்க்குறதுக்கு தான் அலங்காரம். ஆனால் அந்த மாதிரி தான் இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அலங்காரமாக இருக்கும். தண்ணி தரமாட்டான், ஏமாற்றி விட்டுருவான். ஆனால் அந்த நேரத்தில் நீ தான் என்னோட ரப்புன்னு சொல்லி விழுந்துட்டோம்னா அவன் வந்து கடைசியில் ஈமான் இல்லாமல் மௌத்தாயிட்டான்னு அர்த்தம். அதுதான் இன்ஷா அல்லாஹ் ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லாஹ் நமக்கு தௌஹீதியத்தை அந்நேரத்தில் உறுதியாக சொல்வதற்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதற்குண்டான வாய்ப்பை யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் சப்ஸ்கிரைப் செய்து வையுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் செய்து வையுங்கள். தொடர்ந்து கேட்பதற்காக வேண்டி பிறருக்கும் எத்தி வையுங்கள். அல்லாஹ் நல்லதை கேட்டு நல்லதை செய்வதற்குண்டான வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.